கண்டிப்பா நமக்கு வந்து சிறுநீர் வர்றது எல்லாருக்குமே ஒரு இயற்கை. கண்டிப்பா இது வந்து 100% வரும். வந்தாதான் உங்க கிட்னி நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்க பிரெயினுக்கும் வாட்டருக்கும் இடுப்புக்கும் உள்ள கனெக்டிவிட்டி அது. அந்த இந்த பகுதி கூலாகும்ல. இருக்கட்டும் சார். 50 கோடி மக்கள் அதுல இறங்கினா எப்படி இருக்கும்? ஒரு ஆளுக்கு 50 மில்லி யூரின் போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 1 டிஎம்சிக்கு மேல தண்ணி வரும். 2 டிஎம்சியா கொடுக்காத கூடாதுல கர்நாடகா கையேந்திரம். 1 டிஎம்சிக்கு மேல யூரினே வரும். உண்மைதான் இது. நம்ம வந்து ஆன்மீகத்தையும் சுகாதாரத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆன்மீகம் என்பது வேறு, சுகாதாரம் என்பது வேறு. இவ்வளோ பெரிய கொரோனா தொற்று, கொரோனாங்கிறது நம்மளை விட்டு இன்னும் போகலை. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் ஒன்று நீரில் எவ்வளோ நோய் கிருமிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீரில் தான் இன்றைக்கி அதிகமான தொற்று நோய் வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஈகோலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரில் விடுற நோய் தான். ஷிகாலா இதெல்லாம் நீரில் வர்றது தான். காலரா கிட்டத்தட்ட இருக்கு, ஒரு அத்தனை டைப் ஆஃப்ஸ் இருக்கு. இதெல்லாமே பரிந்துரையில தானே. ஆமாம், மருத்துவர்கிட்ட இருந்து நான் பெற்றது தான் இது.